அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் ஜூலை 13ஆம் தேதி முடிவதற்குள் ராஜராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். புதனின் பார்வையிலும் சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார். ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடமான கர்மஸ்தானமாகிய ஜீவனஸ்தானத்தில் சென்று பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத தொழில் ரீதியான அதிரடியான மாற்றங்களும் வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைப்பதற்கான சூழல் உண்டு. ஏனென்றால் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்களுக்கு வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தின் மீது செலுத்துகிறாருங்க. எனவே பல்வேறு வகையில நன்மை துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவேதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்திற்குள் நுழையக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பு தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் பல்வேறு வகையான மாறுதல்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் ராஜராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராஜயோகம் என்றாலே நல்ல பலன்களை மட்டும் நாம் கருத்தில் கொள்ள முடியாது. ஏனென்றால் ராஜா ஒரு வகை செல்வ செழிப்போடு சிறப்பான ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒருவராக இருந்தாலும் கூட அவர் இந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக கடினமாக கவனமாக விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அப்படித்தான் வித்யாகாரகரான புதன் தற்போது அவரது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கிறாருங்க. எனவே அனைத்திலும் எச்சரிக்கை கவனத்துடன் செயல்படுவதற்கான நல்ல பல யோக வாய்ப்புகளை நிச்சயமாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் பகை வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஆனால் புதனின் பார்வையில் தான் சந்திரன் பகை கிரகமாக இருக்கிறார். ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக திகழ்கிறாருங்க. எனவேதான் இந்த வேளையில் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு வகையான அதிரடியான நன்மைகளை நிச்சயமாக நிறைந்து பெறுவதற்கான சூழல் உருவாகி உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே முன்கோபத்தை குறைப்பதற்கான வாய்ப்பும் சாதகமற்ற சூழ்நிலையாக இருந்தாலும் சூழ்நிலையை காரணம் சொல்லாமல் பொறுப்பேற்று அனைத்து விதமான சிரமங்களையும் தவிர்ப்பதற்கான நல்ல பல வாய்ப்பும் சூழலும் நிச்சயமாக மிக வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அவசியமாக இந்த தருணத்தில் அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் இந்த தருணத்தில் நீங்கள் விரும்பிய நல்ல பல நிகழ்வுகள் தொழில் உத்தியோக ரீதியாக சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் வலுவாக கிடைத்திருக்கிறது. திட்டமிட்டதை விட துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிரடியான பல சிறப்பான மாற்றங்களை வலுவாக பெறுவதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் நுழைந்திருக்கிறார். ஏனென்றால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். அப்படிப்பட்ட புதன் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது பல்வேறு வகையான சிரமங்கள் தொல்லைகள் தொந்தரவுகள் ஏற்படும். ஆனால் தற்போது அவர் கர்மத்தில் நுழைந்திருப்பதால் அனைத்திலும் நல்ல வலுவான மாறுதல் உண்டு. அதிக நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லாத இடம் என்றாலும் கூட தொழில் உள்ளிட்ட பணிகளில் அசுர வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் அதிரடியான பல மாற்றங்கள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அமைவதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானமும் வலுப்பெறுவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான எதிர்பாராத சுப திருப்பங்களை மிகவும் வலுவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. உடன் பிறந்தவர்களால் நன்மை கிடைக்கும். உறவினர்களால் எதிர்பார்க்கப்பட்ட ஒற்றுமையானது பிறக்கும். மனக்கசப்பு விலகும். உள்ளத்தில் நினைத்த செயல்களை உடனடியாக சிறப்பான முறையில் செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் கிடைப்பதற்கான சூழல் உண்டு. அது மட்டுமல்லாது பெரும்பாலும் குருவை தவிர மற்ற கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் திட்டமிட்ட அனைத்து காரியங்களிலும் மிக வலுவான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ராசியின் உச்ச அதிபதியான சனி பகவானும் சாதகமாக வளம் வருகிறார். அவரது நட்பு கிரகமாகவும் வித்யாகாரகரான புதன் பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் அவர் இந்த தருணத்தில் கர்மஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் உத்தியோக ரீதியாக
நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த சலுகைகள் தற்போது சாதகமாக அமைவதற்கான சூழல் மிகவும் வலுவாக உண்டு. உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் தசாபதிகள் வலுவாக இருப்பின் சிறப்பாக அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கப் போகிறது. உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த சக பணியாளர்கள், மேலதிகாரிகள் என அனைவருடைய பணியிலும் போக்கிலும் நல்ல மாறுதல் கிடைப்பதற்கான சூழல் வலுவாக அமைந்திருக்கிறது. மிகவும் கடினமாக சூழலாக இருந்தாலும் கூட அவற்றை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான வாய்ப்பை வித்யாகாரகரான ஞானம் சிறப்பான முறையில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. எனவே எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி சிறப்பான முறையில் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளை மிக சிறப்பான வகையில கையாளுவதற்கான அதிர்ஷ்டப்பத வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதன் 20ஆம் தேதிக்கு பிறகு வக்ரம் பெறுகிறாருங்க. அதற்கு முன்னதாக நேர்கதியில் பொதுவாக கர்மஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் சஞ்சரிக்க போகிறார். எனவே ஜூலை 13ஆம் தேதி முடிவதற்குள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான மிக வலுவான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக காத்திருக்கிறது. சுய தொழில் செய்வதற்கான யோகமும் தொழில் ரீதியாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதிரடியான ஒப்பந்தங்களும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்கள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. நீங்கள் நினைத்ததை விட அடுக்கடுக்காக புதிய ஒப்பந்தங்களை, தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பணி சார்ந்த சுமையும் தொழில் சார்ந்த சுமையும் பாதிக்கு மேல் எளிதாக குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே அனைத்தையும் சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்கப்படுவதால் பல்வேறு வகையான சிரமங்கள் நிச்சயமாக தவிர்க்கப்படும். ஆனால் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் அனைத்திலும் சற்று எச்சரிக்கை நிச்சயமாக தேவை என்பதையும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறை ரீதியான பணிகளில் பொன், பொருள், பெயர் மற்றும் பல்வேறு வகையான செல்வங்கள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக வலுவாக கிடைக்கிறது. கடமை செய்த உங்களுக்கு அனைத்திலும் அசுர வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை வித்யாகாரகரான புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்துல எதிர்பார்க்கக்கூடிய கல்வி ரீதியான சலுகைகளும் நல்ல முன்னேற்றமும் கல்வியில் உண்டு. கல்வி ரீதியாக எந்த விதமான சிக்கல்களையும் சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களுடைய பிரச்சனையை சிறப்பான முறையில் கையாண்டு அவற்றிற்கு தீர்வு கொடுப்பதோடு மட்டுமல்லாது மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெயர் புகழும் அதிகரிக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எதிர்பார்த்த அனைத்து விதமான அரசியல் ரீதியான நகர்வுகளும் மிக சிறப்பாக அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சி உண்டு. நீங்கள் திட்டமிட்டபடி இந்த தருணத்தில் செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகரித்தாலும் கூட தங்களுடைய பணிகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிக வலுவாக துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு கிடைக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள திருமால் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தவிடுபடியாகும். தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயம் கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு.